அங்கே பொம்பளை பிள்ளைகளுக்கு அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கேன் வந்து நீங்கள் போடுங்க. கேப்டன் தெரியுமில்ல தம்பி, கேமராவில் தம்பி அப்பெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. சொன்னாலாம் கேட்க மாட்டேங்க, நான் சொல்லட்டுமா தம்பி? சீட் பெல்ட் போடலன்னு வச்சுக்கோங்க, நான் தூக்கி அடிக்கிறனா இல்லையோ அதை நம்மளை தூக்கி அடிக்கிறோம் தம்பி. தம்பி ஒன்று சொல்லுறீங்க, பேசிட்டு இருக்காங்க பாருங்க. கேப்டன் வந்தாப்ல அவர் பாருங்க எப்படி போட்டுருக்கேன். ரீச்டு பண்ணாரியம்மன் கோவில். நம்ம அவங்க பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போகிறோம். அன்னதானே போடுறாங்க, நம்ம நிற்க வேண்டிய இடம் அது. பாய் பாய். அச்சா மாலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சாம்பிள்னு சொல்லி தான் 4 உள்ள விட்டான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து சாப்பிட போகிறேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸ்விம்மிங் பூல் குளியில் ஊற்றணும். நீங்கள் நல்லா இருக்கணும். வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ இந்த சத்தியமங்கலம் ட்ரிப் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஜாலி பண்ணுறோம். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி ஆயிரம் சொல்லிடு. நம்பி இது எனக்கு எப்பயே தெரியும் மச்சான். நீ தெரியும்ல தம்பி, நீ எங்கே போயிட்டு இருக்கணும்? ஈரோடுக்கு தானே போயிட்டு. ஈரோட்லேருந்து எங்கே போகிறோம்? தம்பி அது எங்களுக்கு தெரியாதா? தம்பி எங்களுக்கு தெரியாதா? அது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ரோட்டை பார்த்துட்டு அங்கே என்ன பொம்பளை பிள்ளையா நிற்குது, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க நீ? பல நேரமாக ஜீட் பெல்ட் போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. இது நியாயமா? நீங்கள் சொல்லுங்க, நியாயமா? தம்பி நீங்கள் ஜோர் அப்புறம் நீங்கள் ஜீட் பெல்ட் போடுங்க தம்பி. சொல்கிறத கேட்பீங்களா? ஜீட் பெல்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. அவ்வளோ இல்லை கேப்டன் தெரியுமில்ல, அப்புறம் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ ஜீட் பெல்ட் தம்பி கேமராவில் தம்பி அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி. சாப்பிடலாம் என்ன சொல்லு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீட் பெல்ட் இங்கே பாருங்கள். முதல்ல சொல்கிறேன், இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. பாருங்கள் இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்தோம், சீட் பெல்ட் போடலை. 2 வீலரில் போடுறவங்க மஸ்ட்டாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். 4 வீலரில் போனால் சீட் பெல்ட் போடுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்துட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, 2 வீலர் எடுத்திங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. 4 வீலர் எடுத்திங்கன்னா சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. தம்பி ஒரு நிமிஷம் பிறகு நான் பேசி. ஓகே ஓகே. இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டேங்க, நான் சொல்லட்டுமா தம்பி? சீட் பெல்ட் போடலன்னு வச்சுக்கோங்க, நான் தூக்கி அடிக்கிறனா இல்லையோ அதை நம்மளை தூக்கி அடிச்சிடும். நல்லா பார்த்துக்கங்க. இதுதான் என்னோட கருத்து. என்ன நான் சொல்கிறது சரிதானே? சரி சரிங்க கேப்டன். சரியா இருக்கும். நான் சொன்னால் சரியா இருக்கும். இந்த சீட் பெல்ட் எதாவது ரெக்கார்ட் ஆகுதா தம்பி? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீ சும்மா இதெல்லாம் நீ சொல்ற, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது தம்பி. சாப்பாடை பற்றி சொல்லுங்க. நீங்கள் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நீங்கள் சாப்பாடை பற்றி சொன்னா நீங்கள் ஹை குவாலிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஹை குவான்டிட்டிங்க. அந்த தோசை அப்பளம் நொறுங்கிற மாதிரி நொறுங்குது. நீங்கள் என்னடானா ஹை குவான்டிட்டிங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலை தம்பி. நான் என்ன சொல்கிறேன்னா தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. நான் பேசிட்டு இருக்கேன் அங்கே பாருங்க. கேப்டன் வந்துட்டாப்ல. தலைவா யூ ஆர் கிரேட். தம்பி கேப்டன் முன்னாடி இருக்கிறாரு. இங்கே ஒரு கேப்டன் பேசிட்டு இருக்க கேப்டன் வந்துட்டார். எப்படி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடுங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்படின்னா கேப்டன் இன்னும் நம்ம மனசுலையும் சரி மண்ணிலையும் சரி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. என்ன நான் சொல்கிறது? பின்னாடி ஒரு தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இல்லை ப்ரோ, இங்கே பாருங்க ஆப் தான் போகிறாரு. ஒன்றும் தப்பு இல்லை, தப்பாக பேசாதீங்க தம்பியா. சரி தம்பி. கேப்டன் மக்களை ஒரு நிமிஷம் நீங்கள் நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, போய் முட்டிடாதீங்க தம்பி. தம்பி அப்படியே போய் நிறுத்துறது. டீக்கு இது சாப்பிட்டு போகும். டீ ஏதாவது பசிக்குதா உனக்கு? டீ ஏதாவது சாப்பிட்றேன். கேப்டன் தான் சாப்பிட்டோம், அதே வந்துட்டீங்களா? என்ன சொல்கிறது இப்போ? மறக்கலாம் இல்லை தம்பி, எனக்கு தெரியாதா? நீ சும்மா இருக்கணும், ஏதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது தெரியும்.
பொட்ட பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தில்ல போய் அதை வேலை பொட்ட பிள்ளைகிட்ட தானே இப்போ நான் தெரியும் தம்பி. நீ சும்மா நீ சிரிக்கும் போதே உங்க அண்ணன் பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். சேஜை பார்த்து சிரிக்கிறானா பிள்ளையை பார்த்து எப்படி சிரிப்பேன்? அதான் பாருங்க வெக்கப்படுறேன் தம்பி. எப்படி இப்படி பார்க்கணும் போன பார்க்கணும் அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது தம்பி. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும், நீங்கள் அதை கிளியர் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா ஏசி ஆன்ல இருக்குது, வண்டி தான். அப்புறம் 2 விசிறி போட்டிருக்கீங்க. இது பேர் என்ன நம்பது என்ன நம்பி 2 வந்துருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே வச்சிருக்கேன். அப்புறம் ஏன் தம்பி காற்று வர மாட்டேங்குது தம்பி? ஏன் தம்பி எங்கெல்லாம் பாருங்க தம்பி, வேக்குது தம்பி. அவர் பாருங்க எப்படி வராரு பாருங்க தம்பி. வணக்கம் வணக்கம் தீபச்சந்தாக ஓட்டு போட்டிருக்கேன். என்ன தம்பி இதெல்லாம் கொஞ்சமாவது அறிவில்லை? தூக்கி அடிக்கணுமா ஒன்னெல்லாம்? ஒழுங்கா ரோட்டில் வர தெரியாதா? இந்த தலைவா ஒன்றும் இல்லை தலைவா. என் தலைவர் இருக்காரு பாருங்க தான் முன்னாடி எல்லாம் போயிட்டு. கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிளஸ்டாக இருக்குது எனக்கு. ஆம்புலன்ஸ் வழி கொடுக்க வேண்டும். போயிட்டு ஆம்புலன்ஸ் வந்தால் வழி கொடுக்கணுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் சும்மா என்கிட்ட சொல்லாதரா அப்படிங்க. அதே மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க. நீ எப்பயுமே பண்ணுவேன் அப்படி போடு, கை கொடு. குட் பாய். ஃப்ளாக்கு அதாங்க நம்ம சத்தியமங்கலம் போகும்போது இந்த கொடிவேரிங்கிற ஒரு டேமை தாண்டி தான் போய் ஆகணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் காற்றுக்கு ஒரு சமையல். வா அதுதாங்க பரசல். அந்த சைடு வரணுங்க. நம்ம கோவில் இருக்குது, அப்படியே கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அப்படியே இங்கே சில்லுன்னு குளிச்சுட்டு ஒரு ரவுண்டு பரசலில் ஒரு ரவுண்டும் போகலாங்க. அந்த பரசலில் ஏறினீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. கிருட்டுன்னு தான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த 2 வருவாங்க. ஆனால் எல்லாமே இந்த அடி பார்த்துடலாம். சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். விட்டா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. வி ரீச்டு பண்ணாரியம்மன் கோவில். இங்கே சத்தியமங்கலம் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இது. அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில். இப்போ நம்ம அவங்க பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போக போகிறோம். வெயில் சும்மா ஒரு காட்டுன்னு காட்டுது. பண்ணாரியம்மன் டெம்பிள், வாங்க போகலாம். என்ன தானே போடுறாங்க, நம்ம நிற்க வேண்டிய இடம் அது. ஜாலி சாப்பிட்லான்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் டைம் இல்லை. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். சாமி கும்பிட்டோம், போயிட்டுருக்கோம். பாய். அப்படியே சாமி கும்பிட்டு 4 பக்கமும் வெளிச்சோம்ல டயரில் வச்சு சதக்குன்னு நசுக்கிட்டு மாலையை போட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு மாலையை போடுறோம். பொடி சுடுதான் மச்சான், காலு சுடுமாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடுற போல. அப்பா வண்டிக்கு மாலையை போடுறான் மாப்பிள்ள. அங்கே ஒன்று வைக்கி, இங்கே ஒன்று வைக்கி. அப்பா கொதிக்குதா மாப்பிள்ள உனக்குமா? ஆமா ஆத்தான்னு சொல்லு, சரியா போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, உனக்கு மட்டும் ஏன்டா சுடல? ஷூ போட்டுருங்க. கட்டிடு மச்சான். இந்தாங்க. வெல்கம் டு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். ஹாய், அழகா இருக்குல்ல? ஹாய். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 24th ஹேப்பின் பெண்ட். ஜாயின் வித் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நித்திஷ் விலாகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நித்திஷ் விலாகருக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.
யாருக்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் பிடிக்கும்? டோரா பயணங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குழந்தை மாதிரி டோரா பூஜி தான் பார்த்துட்டு இருக்காரு. பிங்க் கலர் சின்ன கலர். ஆஞ்சநேயருக்கு போண்டா வாங்கி கொடுத்தோம். எப்படி அழகாக சாப்பிடு பாருங்க. சூடாக இருக்காதுக்கு. அச்சோ சூடாக இருக்கா? நாளுக்குமே போட்டேங்க. இங்கே பாருங்க, தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா நாளையும் வீடியோ எடுத்து வச்சுக்காரு. யாருக்கு தர மாட்டேன். அதை சாப்பிடாத, மாலையை சாப்பிடாத. ஆமாம், குரங்குடா பிடிச்சிடா. எங்கேயாச்சும் வந்து பிடிச்சிடுறது பாரு. போடுறது ஏன் இந்த போண்டா சாப்பிட மாட்டியா நீ? இது சரியான குரங்கா இருக்குங்க. இன்னொருத்தங்களுக்கு போடுறத போய் சாப்பிடுவியா? அச்சா மாலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அச்சா டே சரி சரி, நோ இப்போ தான் போட்டு வந்தோம். பாவம். ஏய் செல்லம், ஏய் இப்போ தான் போட்டோம். ரிட்டன் வரும்போது தரேன், சாப்பிடு. அனிமல்ஸ்லாம் அதிகமாக ட்ராவல் ஆகிறனால பீப்புள்ஸ்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ಪವರ್ ಸಪ್ಲೈ ಹಂಗೆ ಇருக்கு ಮೇನಿಲ್ಲ. ಗೊತ್ತಾಗಲ್ಲ ನಮ್ಗೆ ಅಷ್ಟೇ. இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சரி, நமக்கு தான் பேக் பண்ணுறேன். கழிச்சு சுரேஷ் இந்த சைடில் யானை இந்த மாதிரிலாம் வருங்களா? ஆமாங்க. முன்னாடி போடும், கடா மூடிட்டு முன்னாடி இப்போ சுற்றி இறத்து போட்டிருக்கீங்க, வரதுக்கூடாது. முன்னாடி காட்டுல எல்லாம் இறக்கி இருக்குது. ஓ, இது கடை மட்டும் தானுங்களா இல்லை வீடுங்க தானுங்களா? பின்னாடி காட்டு நாங்கள். ஆ சரி, 4 ஏக்கர் இருக்குது. உங்களுதுங்களா? ஆ, அது இப்போ இப்போ எல்லாம் அப்படியே ஓடுது. இது கடை மூடிட்டு இங்கே இருக்குதுல்ல. ஆமாம், இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணது. யானை வருங்களா? என்னென்ன அனிமல்ஸ்லாம் இங்கே வருங்க? யானை மட்டும் வரும். யானை மட்டும்தான் வரும். புலி வருங்களா? புலி இல்லை, இங்கே வர எந்த சைடு இருக்கும் அது? இருக்குது இங்கே, இந்த காட்டில் இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இல்லை. சாம்பிளுக்குன்னு சொல்லி இதா 4 உள்ள விட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பாருங்க, வாங்கியாச்சு. மை ஃபேவரட் ஒன், பலாசுலை. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா ஒன்று எடுத்து சாப்பிட போகிறேன். வேற லெவல் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சுடுதண்ணியில் வேவிச்சு சாப்பிடுவாங்க. அப்படியே மாவு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. மழலை மாறா குழந்தை பருவம். தூரம் என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ரொம்ப தூரம் ஆட முடியல. டப்புன்னு இப்படி ஜம்ப் பண்ணிடுது. பார்த்தீங்களா, இப்போ தூரியான் நம்மள. இதுதான் ரெசார்ட்டுங்க. அப்படியே இப்படி ஒரு பேன் பண்ணி திருப்பும் போது பார்த்துட்டிங்கன்னா எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவானுங்க. அப்படி எப்புட்றா ஆஃபீஸில் போய்ட்டு பேச சொல்கிறாங்களா? பா ஓகே ஓகே.
செமையா இருக்குல்ல இதெல்லாம். ப்ரோ வெல்கம் டு கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் செகண்ட் டே. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 11:26ங்க. இந்த காட்டேஜில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் உள்ளார ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. இதுக்குள்ளே போனால் காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக் ட்ராப்பில் கீழே உருண்டே ஒன்று கிடக்குது இல்லைங்க, பார்த்துட்டிங்கன்னா யானை சாணிங்க. வாங்க போய் பார்க்கலாம் பக்கத்தில். கரெக்டாக 5:30 வந்து இங்கே யானை இந்த வழியில் கிராஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். இதுதாங்க யானை சாணி. பார்க்காதவங்களாம் பார்த்துக்குங்க. ஸ்விம்மிங் பூல் குளிக்க போகிறோம் வாங்க. ஒரு குதிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். அடிக்கிற வெயிலுக்குங்க அற்புதமான ஒரு குளியல். அப்படியே இப்படி பேக் டைவு, ஃப்ரண்ட் டைவு எல்லாமே பார்ப்பீங்க. அதுக்குள்ளே பேக் டைவில் அடிச்சா மண்டை உடந்துடும். ஏன்னா பாருங்க ஆளை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இங்கே ஒருத்த மாதிரி குதிச்சுட்டா போச்சு. அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுதா? குதிக்கலாங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. முதல்ல ஓடணும், ஜம்ப் பண்ணணும், அப்புறமா குதிக்கணும். முதல்ல ஓடணும், குதிக்கணும். ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. மதியானம் லஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்குங்க இப்படி ஒரு ஃபிஷ்ஷுங்க, லட்டு மாதிரி இப்படியே எடுத்துங்க. இப்படி ஒரு பேனை இதுக்கு மேலே முள்ளெல்லாம் எடுத்து வர வச்சிடணும். அல்டிமேட் புளிப்பு அப்படியே சுருக்குன்றது. சரியான மேட்ரு ஒன்று இருக்குது. பச்சைப்புளி ரசம் ஒன்று. அடுத்து ஜம்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்கே போடக்கூடாது. டேஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லோரும் வாங்க, வரும்போது என் பேரை சொல்லுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு இதே மாதிரி எதாவது பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஊற்றுங்க குழியில் ஊற்றுங்க பார்ப்போம். போதும் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும். இங்கே ஒரு பார்க் இருக்குது. 1 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துட்டு யானை வரும், புலி வரும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி பேசி பயந்துக்கிட்டு ஓடிட்டு இருந்தோம். உண்மையாகவே காலங்காத்தால கடைசியில் 5:30 வந்து கொம்பை இறங்கிட்டான். இறங்கி சாணியை போட்டு போயிருக்கான். ஃபைனல் டச் தயிர்லங்க. இதெல்லாம் வெறியத்தன்னு நினைக்காதீங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் சோறு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி டெய்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அருமையான ஒரு தூக்கத்தை போடுறோம். கமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைரியமாக காட்டுக்குள்ளே கிளம்பி வந்துட்டோம். நம்ம ரெசார்ட்டோட மேனேஜர் இவர் தான். இவர் கூட ஃபைனலாக வந்தாச்சு. ஆனால் ராய் சொல்லுங்கள் கேமரா பார்த்து. ஏதாவது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி வாங்க தம்பி, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்படியே ஆராம்சே ஆவோம். மேன் விசஸ் வைல்டில் போகிற மாதிரி இருக்குது. இது மேலே ஃபுல் ஃபாரஸ்ட். இங்கே வேலையா போகக்கூடாது? அதுக்கு மேலே போகிறது பிரச்சனை இல்லை, தடை இல்லைங்களா? நீங்களாம் ஏறி அந்த இடத்துல நின்று பாருங்கள். சரி, இப்போ வாய்க்கால் மாதிரி இருக்கு. நீங்கள் வாய்க்கால், அந்த வாய்க்கால் வரைக்கும் போயிட்டு வரலாம். இங்கே வந்து தடம் முடியுதுங்களா? இதுக்கு மேலே ஃபுல்லாக காடாமா? யானை வரக்கூடாதுன்னு இப்படி குளிச்சு பறிச்சு விட்டுருக்காங்க. அங்கே விழுந்துடும். இதுக்கலாமா? போகலாம் பாருங்க. எதுவுமே இல்லை, சுற்றிட்டு இருக்கோம். ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பொட்டல் காலில் சத்தியமங்கலத்தில் 3வது நாள். 3 நாள் ஏதோ நினச்சி வந்தோம். பட்டு டேய், ஒருத்த மனுஷன் உசு கொடுத்து பேசிட்டு ப்ரோ வீட்டில் பேசிட்டு இருக்கேன், மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் மெசேஜ் இங்கே தம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் பாருங்க. சரி, நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பார்க்குறேன். இதோட இந்த விலாக் நான் முடிச்சுக்க போகிறேன். அடுத்த விலாக் வந்து முதுமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் விலாகு வேறு என்ன
அவ்வளோதாங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஜாயின் வித் சான். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.